முக்கிய செய்திகள். ஆபரேஷன் சிந்தூரில் பங்கேற்ற ராணுவ வீரர்களை கௌரவப்படுத்தும் வகையில் புதுச்சேரி பாஜக சார்பில் மூவர்ண கொடி ஏந்தி பேரணி நடைபெற்றது. அண்ணா சாலையிலிருந்து தேசிய கொடி ஏந்தி 500க்கும் மேற்பட்டோர் அண்ணா சாலை வழியாக எஸ்.வி. பட்டேல் சாலை வரை பேரணி செல்கின்றனர். பாராளுமன்ற உறுப்பினரும் மாநில தலைவருமான செல்வ கணபதி, ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் சாய் சரவணகுமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், பாஜக நிர்வாகிகள், பாஜக மகளிரணி நிர்வாகிகள் என 500க்கும் மேற்பட்டோர் பேரணியில் பங்கேற்றனர். புதுச்சேரி தேடல் சேவகன் சமூக சேவை இயக்கத்தின் 1ஆம் ஆண்டு நலத்திட்ட உதவிகளை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுச்சேரி கடற்கரை சாலையில் காலை மருத்துவ முகாம் நடைபெற்றது. பின்பு வெயிலின் தாக்கத்தை தணிக்க நீர்மோர் வழங்கப்பட்டது மற்றும் துப்புரவு பணியாளர்கள் இயலாதவர்களுக்கு வடை பாயசத்துடன் உணவும், காலணிகள், புடவை, நடமாடும் கடை என அனைத்தும் முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, சட்டமன்ற உறுப்பினர் நேரு, சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, திமுக முத்தியால்பேட்டை தொகுதி பிரபாகரன், உப்பளம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தலைவர் பாஸ்கர், புதுச்சேரி யூனியன் தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்க தலைவர் பிரகாஷ், ஒருங்கிணைப்பாளர் டிவி நகர் ராஜா, பொதுச் செயலாளர் செல்வகுமார், தமிழர் களம் அழகர், விடுதலை சிறுத்தைகள் கட்சி நேருரான் மற்றும் லாபோ கிராம் ஃபவுண்டேஷன் ஒருங்கிணைப்பில் சிறப்பாக செயல்பட்ட மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் சிறப்பு செய்யப்பட்டது. தேடல் சேவகன் சமூக சேவை இயக்கத்தின் தலைவர் அருண் தலைமையிலான கடற்கரை சிறு வியாபாரிகள் அனைவரும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு 1ஆம் ஆண்டு விழாவினை சிறப்பு செய்தனர். புதுச்சேரி மாநில மூலகுளத்தில் அருள்மிகு ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தின் புனரமைப்பு பணிகள் முடிவடைந்த நிலையில் கும்பாபிஷேக விழா ஏற்பாடுகள் நடைபெற்றிருந்தன. இதனையொட்டி நேற்று முன்தினம் கோவிலில் யாகசாலை அமைக்கப்பட்டு விக்னேஸ்வர பூஜை, 1ஆம் கால யாகசாலை பூஜை, 2ஆம் கால மற்றும் 3ஆம் கால யாகசாலை பூஜைகள் நடத்தப்பட்டது. இன்று காலை 4ஆம் கால யாகசாலை பூஜைகள் நடத்தப்பட்டு யாகசாலையிலிருந்து கடம் புறப்பாடு நடத்தப்பட்டது. தொடர்ந்து புனித நீர் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு கோவில் கோபுரத்தில் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து உற்சவர் மற்றும் சுவாமிகளுக்கு ஊற்றப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நீர் பொதுமக்களுக்கு தெளிக்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன், முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம், பாஜக மாநில செயலாளர் சரவணன், சமூக சேவகர் சசிபாலன், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் நாராயணசாமி, அமமுக மக்கள் முன்னேற்ற கழக மாநில இணை செயலாளர் மற்றும் கோவில் நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டார்கள். அதனைத் தொடர்ந்து முத்து மாரியம்மனுக்கு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு முத்து மாரியம்மனை வழிபட்டனர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. அரசு பள்ளிகள் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்துக்கு மாற்றப்பட்டதால் தனியார் பள்ளிகள் மட்டுமே தமிழக அரசு பாடத்திட்டத்தை கடைபிடிக்கப்பட்டு தேர்வு எழுதினர். இந்த தேர்வில் புதுவை, காரைக்காலை சேர்ந்த 4290 மாணவர்கள், 3977 மாணவிகள் என மொத்தம் 8267 மாணவர்கள் தேர்வு எழுதினர். இந்த தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டது. இதில் தனியார் பள்ளிகளில் படித்த 4109 மாணவர்கள், 3902 மாணவிகள் என மொத்தம் 8011 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். புதுவை, காரைக்காலில் தேர்ச்சி சதவிகிதம் 96.90% இதில் புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள இமாக்லேட் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 369 மாணவிகள் தேர்வு எழுதி 100% வெற்றி பெற்றனர்.
நீண்ட வருடங்களுக்கு பிறகு அரசு உதவி பெறும் ஒரு தனியார் பள்ளி 100% வெற்றி பெற்றது. அப்பள்ளி முதல்வர் மற்றும் ஆசிரியர்கள் கேக் வெட்டி மாணவர்களுக்கு ஊட்டி கொண்டாடினர். என் பேர் சூரியபிரபா. நான் 10th ஸ்கூல் ஃபஸ்ட். என் மார்க் 489. நான் இவ்வளோ மார்க் வாங்கினதுக்கு சப்போர்ட் பண்ண டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ், எல்லா சப்ஜெக்ட் டீச்சர்ஸ், அப்புறம் பிரின்சிபல், இவங்கெல்லாம் என்னை ரொம்ப சப்போர்ட் பண்ணி மோட்டிவேட் பண்ணாங்க. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். 11th பயாலஜி குரூப் எடுக்கலான்னு இருக்கேன். தமிழில் 98, இங்கிலீஷில் 95, மேக்ஸில் 97, சயின்ஸில் 100, சோஷியலில் 99. பேர் ஆஷிகா. நான் 488 எடுத்திருக்கேன். ஸ்கூலில் 2nd ரேங்க் செக்யூர் பண்ணியிருக்கேன். எனக்கு சப்போர்ட் பண்ண என் கிளாஸ் டீச்சர், பேரண்ட்ஸ், பிரின்சிபல், ஸ்கூல் எல்லாருக்கும் தேங்க்யூ. எங்களது பள்ளியை வரலாற்றில் பதிவு செய்த எனது மாணவ செல்வங்களுக்கும் அவர்களை உற்சாகப்படுத்தி உழைத்த எனது ஆசிரியர் பெருமக்களையும் எங்களது பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம். எமது குழந்தைகள் சமுதாயத்தில் மிக சிறந்த உயர்ந்த இடத்திற்கு செல்ல கடவுளை பிரார்த்திக்கிறோம். வரலாற்றில் மிக சிறந்த பதிவுகளை அவர்கள் ஏற்படுத்த எங்களது ஜெபங்களும் வாழ்த்துக்களும். இதற்காக எமது ஆசிரியர் பெருமக்கள் பெரும் உழைப்பை கொடுத்திருக்கிறார்கள். அதற்காக அவர்களை மனமாற பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். எங்களது பள்ளியில அனைத்து பெற்றோர்களும் படித்தவர்கள் என்று சொல்ல முடியாது. அது மட்டுமல்லாமல் வறுமை கோட்டின் கீழ் உள்ள குழந்தைகளும் இருக்கிறார்கள். மிக சிறப்பாக பயிலும் மாணவிகளுக்கும் அதிலும் ஏழையாக இருக்கக்கூடிய மாணவிகளுக்கும் கல்வி சலுகை, கட்டண சலுகை வழங்கப்படுகிறது எங்களது பள்ளியில். அவர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக சிறந்த மதிப்பெண் எடுக்கும் மாணவர்களுக்கும் பள்ளியில் தவறாமல் பள்ளிக்கு வரும் 100% அட்டண்டன்ஸ் வருகை பதிவேட்டில் பதிவு செய்யும் மாணவிகளுக்கும் சிறந்த பரிசுகளும் ஊக்க பரிசுகளும் எங்களது பள்ளியில் கொடுக்கப்பட்டு உற்சாகப்படுத்தப்பட்டு வருகிறது. 369 மாணவிகள் மிக சிறப்பாக உழைத்து தேர்வு எழுதினார்கள். அனைவரும் தேர்ச்சி பெற்றுள்ளார்கள். இதில் 70% உட்பட்டு அனைத்து குழந்தைகளும் 400க்கு மேல் மதிப்பெண் எடுத்திருக்கிறார்கள் என்பது மிகுந்த மகிழ்ச்சி எங்களுக்கு கொடுக்கிறது. நன்றி. உருளையன்பேட்டை சட்டமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தொகுதி பொறுப்பாளர் மற்றும் மோடி மக்கள் சேவை இயக்க நிறுவனர் பிரபுதாஸ் அவர்கள் சொந்த செலவில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் முன்னிலையில் தொகுதி முழுவதும் 5 வார்டுகளிலும் அண்ணா சாலை, காமராஜர் சாலை 7 பகுதியாக பிரித்து நீர்மோர் பந்தல் அமைத்து ஏழை எளிய மக்களுக்கு கோடை காலத்தில் வெயில் தாக்கத்தை போக்கும் வகையில் இளநீர், வெள்ளரிப்பழம், தர்பூசணி, மோர் மற்றும் நீர் வழங்கினார். மேலும் ஏழை எளியோர்களுக்கு தட்டு வண்டி, பூக்கடை ஸ்டால் வழங்கினார். இந்நிகழ்வில் சரவணன், பன்னீர்செல்வம், பாரதி ராஜா, கட்சி பொறுப்பாளர்கள் கீதா, அசோக், பொன்னியம்மாள், சுமதி, செல்லா என்கின்ற ஜெயபால், குளத்துமேடு, அம்பிகா, சரவணன், சூர்யா, பன்னீர்செல்வம், ரமேஷ், ரவி மற்றும் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று வெளியானது. இதில் புதுச்சேரி அமலர்போம் மேல்நிலைப்பள்ளி 32வது ஆண்டாக 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளது. இப்பள்ளியில் தேர்வு எழுதிய 678 பேரில் அனைவரும் தேர்ச்சி அடைந்துள்ளனர். அதோடு 500க்கு 496 மதிப்பெண்கள் பெற்று குமரன் என்ற மாணவனும் சின்மதி என்ற மாணவியும் முதலிடத்தை பிடித்துள்ளனர். 493 மதிப்பெண்கள் எடுத்த பூமிகா 2ஆம் இடத்தையும், 491 மதிப்பெண்கள் எடுத்த பூஜா 3ஆம் இடத்தை பிடித்துள்ளனர். முதலிடம் பெற்றோருக்கு 4 கிராம் தங்க நாணயமும், 2ஆம் இடம் பிடித்த மாணவருக்கு 2 கிராம் தங்க நாணயமும், 3ஆம் இடம் பிடித்த மாணவிக்கு 1 கிராம் தங்க நாணயத்தை அமலர்பவன் பள்ளியின் தாளாளரும் முதுநிலை முதல்வருமான லோர்தசாமி வழங்கி பாராட்டு தெரிவித்தார். இப்பள்ளியில் 502 மாணவர்கள் 75% மேலும், 152 மாணவர்கள் முதல் வகுப்பிலும், 6 மாணவர்கள் 490 மதிப்பெண்களுக்கு மேலும், 27 மாணவர்கள் 489 மதிப்பெண்களுக்கு மேலும் பெற்றுள்ளனர். சாதனை படைத்த மாணவர்களை பள்ளியின் முதல்வர் பிரிட்டோ மற்றும் ஆசிரியர்கள் பாராட்டினர். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட மூலகுளம் பகுதியில் முத்துமாரியம்மன் ஆலயம் உள்ளது. ஆலயம் புனரமைக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதனை ஒட்டி ஆலயத்தின் திருப்பணிகளுக்காக முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் தன் சொந்த செலவில் நிதி வழங்கும் நிகழ்ச்சி ஆலய வளாகத்தில் நடைபெற்றது. இதில் முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் சொந்த செலவில் ரூபாய் 2 லட்சம் நன்கொடையாக கோவில் நிர்வாகத்திடம் பாலன் வழங்கினார்.
இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் எம்என்ஆர் பேரவை நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர். தொடர்ந்து உழவர்கரை தொகுதியில் முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் பல்வேறு ஆலய திருப்பணிகள் செய்து வருகின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட மூலகுளம் பகுதியில் முத்துமாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயம் புனரமைக்கப்பட்டு கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. இதனை ஒட்டி ஆலயத்தின் திருப்பணிகளுக்காக சொந்த செலவில் 1 லட்சம் நன்கொடையாக கோவில் நிர்வாகத்திடம் முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் என ஏராளமானோர் பங்கேற்றனர். புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் ஆலய திருப்பணி உட்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் திருப்பணிக்காக நன்கொடை அளிக்க வந்த முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வத்திற்கு ஆலய நிர்வாகம் சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் பிறந்தநாளை ஒட்டி புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் அறிவுறுத்தலின்படி கதிர்காமம் தொகுதியில் கழக தொகுதி செயலாளர் வடிவேல் பிறந்தநாள் விழாவை ஒட்டி ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. வழுதாவூர் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் எஸ்.பி. சிவக்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கரடி, சம்பத் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். 1000 மகளிருக்கு தையல் இயந்திரம், நடைபாதை, வியாபாரிகளுக்கு தள்ளுவண்டி, புடவை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். தொடர்ந்து பொதுமக்கள் அனைவருக்கும் சமபந்தி விருந்து அளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி கழக மற்றும் மாநில கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.